வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மிக்ஜாம் பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டது ஒன்றிய குழு. மழை வெள்ள பாதிப்புகளை மிக சிறப்பாக கையாண்டதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு குழு பாராட்டு. கொப்பரை தேங்காயை அரசே பதப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டும். ஒன்றிய அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். கொடநாடு வழக்கில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு. சாட்சிய பதிவை 1 மாதத்தில் முடிக்க வழக்கறிஞர் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. குழந்தையை அட்டை பெட்டியில் வைத்து ஒப்படைக்கப்பட்ட விவகாரம். சுகாதாரத்துறை மீது தவறு எதுவும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை தமிழக அரசு மிக சிறப்பாக கையாண்டுள்ளதாக மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் பார்வையிட்ட ஒன்றிய குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சென்னை வந்தார். தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனையும் மேற்கொண்டார். இந்நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையில் 6 பேர் கொண்ட ஒன்றிய குழு சென்னை வந்தடைந்தது. இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மத்திய குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து மத்திய குழுவினர் இன்று மிக்ஜாம் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட சென்னை, வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். மற்றொரு குழுவினர் வடசென்னை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய குழுவினர் மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளை மிக சிறப்பாக கையாண்டதற்காக தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்தனர். அரசின் நடவடிக்கையால் உயிர் சேதம் மிகவும் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் வெள்ள பாதிப்புகளில் இருந்து சென்னை மீண்டு வருவதற்கான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு செய்யும் என உறுதியளித்தனர். கொப்பரை தேங்காயை அரசே பதப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசு நிறுவனமான இந்திய வேளாண்மை கூட்டுறவு விற்பனை ஆணையம் விவசாயிகளிடமிருந்து கொப்பரை தேங்காய்களை 1 கிலோ 108 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் இருந்து 1 லட்சம் மெட்ரிக் டன் தேங்காய் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது மொத்த உற்பத்தியில் 90% தேங்காய்கள் வெளிச்சந்தையில் விற்கப்படுகிறது. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கொப்பரை தேங்காய் விலை 90 ரூபாயிலிருந்து 85 ரூபாயாக குறைந்துள்ளதாகவும் இந்திய வேளாண்மை கூட்டுறவு சங்க ஏலத்தில் விற்பனை செய்யும் வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து 1 கிலோ தேங்காயை 65 ரூபாய்க்கு ஏலம் எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 1 கிலோ கொப்பரை தேங்காய் விலை 12 ரூபாயில் இருந்து 5 ரூபாயாக சந்தையில் குறையும் பட்சத்தில் தென்னை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பெரும் நஷ்டத்திற்கு ஆளாக நேரிடும் என வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கையில் இருந்து பாதுகாக்க தேங்காயை அரசு நிறுவனமே பதப்படுத்தி எண்ணெயாக சந்தைப்படுத்த வேண்டும் என்று கோரி தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் டெல்லி ஜந்தர் மந்திரில் போராட்டம் நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள வைகோ கொப்பரை தேங்காயை பதப்படுத்தி பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய பாரத் தேங்காய் எண்ணெய் என அறிமுகம் செய்ய ஒன்றிய அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என இந்திய தென்னை விவசாய சங்கங்கள் சார்பில் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நடிகர் கமல்ஹாசன், கவிஞர் வைரமுத்து, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் நடிகர் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் அன்பிற்கினிய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். என்றும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் பல வெற்றி படங்களை தந்து உச்ச நட்சத்திரமாக மக்களை மகிழ்விக்க விளைகிறேன் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நடிகர் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அன்பு சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்றும், தாங்கள் இறைவன் அருளால் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ வாழ்த்துகிறேன் என பதிவிட்டுள்ளார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் உயிரிழந்த பச்சிளம் குழந்தை அட்டைப்பெட்டியில் வைத்து பெற்றோரிடம் ஒப்படைத்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை மீது தவறு எதுவும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை முழுவதும் நிலவேம்பு குடிநீர் வழங்கிடும் நிகழ்ச்சியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர் மரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும், சம்பந்தப்பட்ட நபர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த புயல் அடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய மனைவிக்கு சுயப்பிரசவம் பார்ப்பதற்கு முயன்றிருக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தையை வெளியில் எடுப்பதற்கு ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டு குழந்தை கருவிலேயே இழந்திருக்கிறது, கர்ப்பப்பையிலேயே இருந்திருக்கிறது. அதுக்கப்புறமா தான் போய் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அங்கே இது முடியாதுன்னு சொன்னோன்னா அப்புறம் இங்கே வந்திருக்கிறாங்க. இதில் என்ன பெரிய தவறு நடந்திருக்குதுன்னா, அந்த பிணவரையில் இருக்கிற ஊழியர் அந்த சிசுவை கருவிலிருந்து அந்த சிசுவை எடுத்து அது பெண் சிசுங்கிறதால போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த அட்டைப்பட்டியில் வச்சு கொடுத்தது தான் பெரிய தப்பு. அட்டைப்பட்டி துணி சுற்றி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. எது உண்மைங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தது இந்த மழைக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொன்னாலும் கூட இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்பதால் தான் ஒரு பணியாளரை இன்றைக்கு தற்காலிக பணியிடை நீக்கம் செய்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு 3 மருத்துவர்கள் இதை விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். இதை ஒரு பெரிய பூதாகரமான இஷ்யூ ஆக்கி, இது அதாவது ஒரு கருவில் இறந்தே பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை பெண் குழந்தைங்கிறதால ஏதாவது சந்தேகம் இருக்குமாங்கிறதால கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணியிருக்கிறாங்க. துணி சுற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. மழை பொழிந்து கொண்டே இருந்த காரணத்தினால் அது நனையக்கூடாதுங்கிறதால அந்த பெட்டி வச்சு எடுத்து போனதா சொல்கிறாங்களே தவிர்த்து, ஆனாலும் கூட அதில் அப்படியே ராவா அந்த குழந்தைய கொடுத்தாங்களா என்னன்றதை விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் கூட உடனடியாக பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார். வெள்ளப்பெருக்கு மற்றும் கச்சா எண்ணெய் கழிவு ஆகிய இரு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். எண்ணூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் மீனவ மக்கள் வெள்ளப்பெருக்கு மற்றும் கச்சா எண்ணெய் கழிவு பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெள்ளப்பெருக்கு மற்றும் கச்சா எண்ணெய் கழிவு ஆகிய 2 பாதிப்பிலிருந்து மீண்டும் வரும் வரையில் அவர்களுக்கு வெள்ள நிவாரணமாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் தருவதோடு, உடனடியாக அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வண்ணம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நீரினை அளிக்க வேண்டும் என்றும், தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் என்றும், இனி வரும் காலங்களில் இதுபோன்ற பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொடநாடு வழக்கில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாட்சியங்களை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேச தனபாலுக்கு தடை விதிக்க கோரியும், 1,10 லட்சம் ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க கோரியும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டு, இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும், தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று வழக்கறிஞர் ஆணையராக வழக்கறிஞர் எஸ் கார்த்திகை பாலன் என்பவரை நியமித்து உத்தரவிட்டார். 1 மாதத்திற்குள் சாட்சிகளை பதிவு செய்து முடிக்க வேண்டுமென உத்தரவிட்ட நீதிபதி அதனை அறிக்கையாக ஜனவரி 12ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரிசாவில் இருந்து ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த 3 பேரை
மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணகமங்கலம் ரயில் நிலையத்தில் ஒரிசா மாநிலத்தில் இருந்து பெங்களூர் செல்லும் ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக நின்றுள்ளது. அப்போது அந்த ரயிலில் இருந்து 3 பேர் கைகளில் பண்டல்களுடன் இறங்கி ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே வந்துள்ளனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய நுண்ணறிவு பிரிவு மற்றும் மதுவிலக்கு போலீசார் அந்த 3 பேரை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். அப்போது அவர்களிடம் சுமார் 6 கிலோ கஞ்சா இருப்பது கண்டறிந்து அதை பறிமுதல் செய்து 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் இரவில் வீட்டின் தாழ்வாரத்தில் தூங்குபவர்களின் செல்போனை திருடிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததை தொடர்ந்து அவர்களிடமிருந்த 44,000 மதிப்புள்ள 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியம் சங்கத்தினர் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், 70 வயது முடிந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் 10% வழங்கிட வேண்டும், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஓய்வூதியர்கள் மருத்துவ சிகிச்சை செய்த முழு செலவு தொகையினையும் எவ்வித நிபந்தனையும் இன்றி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா சிலையை இரவு நேரத்தில் கற்களால் தாக்கி சேதப்படுத்திய கஞ்சா போதை ஆசாமிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 6 வருஷமா இதே கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டு மக்கள்லாம் ஒன்று கூடி வழிபடுவாங்க. போகிற மக்கள்லாம் பார்த்தா நிறைய வணங்குவாங்க, மெழுகுவத்தில் ஏற்று போவாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இப்போ நேற்று இரவு இப்போ ஒரு 3 மணி அளவு வரைக்கும் நினைக்கிறேன். ஒரு 3 மணி மேலே பார்த்தீங்கன்னா மறுமண பிறகு யாரோ வந்து மாதாவோட சிலையை உடச்சி, அதுவும் கல் செங்கல்லாம் எடுத்து அடித்து உடச்சி பெரிய பொருள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி நாங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து அது நிறுவி இருக்கு மாதா வேளாங்கண்ணி மாதாவை. யாரோ ஒரு மறுமண நபர்கள் வந்து கல் எடுத்து உடச்சி மாதாவோட சிலையை அடித்து வெளியே எடுத்து உடச்சி கூட தனித்தனியாக வந்து தலை கால் தெரியாத அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணத்துக்கு அது பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சில டைம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதாவோட கெபி எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்குது, ஏதாவது அந்த பாறை ஒன்று இருக்குது அரையலத்தில். அது அதுக்கிற வந்து கஞ்சா அடிக்கிறவனுங்க நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இந்த ஊரில். ஏற்கனவே நாங்கள் வந்து சில டைம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட ஒரு சிலது நடவடிக்கை எடுக்கல. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல் கோவில்பட்டியில் வீடுகள், கடைகள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்துவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் 23 மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில விருதுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் அவர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். வேலூர் மாவட்டம் முத்துரங்கம் அரசினர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இவ்விழாவில் சட்டமன்ற துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு பள்ளியில் நடைபெற்ற போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நலசங்கத்தின் சார்பில் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி தலைக்கவசம் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் அரசு மருத்துவமனையில் ரத்தமும் சதையும் படிந்த கத்தரிக்கோல் மற்றும் கத்தியை சிறுவன் தனது கையால் கழுவும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் குடும்ப அட்டை பெற விண்ணப்பித்தவர்களுக்கும் 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறி விண்ணப்பதாரர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் அதிகரித்து வரும் குட்கா போதைப் பொருள் விற்பனையை தடுக்கும் வகையில் தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியான பெருமாள் கோவில் வீதி, அரிசிக்கடை வீதி ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் மொத்த விற்பனையாளர்களுக்கும் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் கணேசன் தலைமையில் விழிப்புணர்வு எச்சரிக்கை நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக மாநில செயலாளர் வினோத் செல்வம் நிவாரணம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு அறிவித்துள்ள 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியை அனைத்து மக்களுக்கும் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தும் வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தொடர்ந்து வலியுறுத்தும் என கூறினார். டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர் டிபிடி மூலமாக புதுதில்லியிலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பட்டன் அழுத்தும் பொழுது நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்குக்கு 13 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு பணம் எப்படி நேரடியாக சென்று சேருகிறதோ அதே போல இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பாவது வெறும் கைத்துடைப்பு நாடகமாக இல்லாமல் எப்படி பல வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்தில் அள்ளி வீசி அது வெறும் வாக்குறுதிகளாக இன்று வரை இருக்கிறதோ அதே போல மக்களை ஏமாற்றாமல் இந்த பணத்தை வாங்குவதற்கு மக்களை அலக்கடிக்காமல் கியூவில் நிற்க வைத்து மேடைகள் அமைத்து அரசாங்கத்தின் பணத்தை கட்சியின் வட்ட செயலாளரும் பகுதி செயலாளரும் இணைந்து அதை வாரி வழங்காமல் மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய இந்த கடமையை நேரடியாக டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர் மூலமாக தான் செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வருகிறது. இறந்த உடலை மிகவும் கண்ணியத்துடன் வழங்க வேண்டும் என்றும் அட்டை பெட்டியில் கொடுப்பது மிகவும் தவறான செயல் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். எனவே அரசு மருத்துவமனை துணி இல்லை, அதில் அட்டை பாக்ஸில் போட்டு கொடுத்தோம், டியூன் பாக்ஸில் போட்டு கொடுத்தோம், நாங்கள் கூடையில் கொடுத்தோம் என்ற வாங்கலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இப்போ தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவர்கள் நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒரு கடைநிலை ஊழியர் மீது நடவடிக்கை எடுத்தது மட்டும் போதாது, அந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும். எனவே உடலை குடிக்கின்ற பொழுது முறையாக கண்ணியத்தோடு குடிக்கிறார் என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு செவிலியரையோ மருத்துவரையோ நியமிக்க வேண்டும். அவருடைய மேற்பார்வையின் கீழ் தான் அந்த உடல் உரிய உறவினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல் பல இடங்களில் அந்த துணி வாங்கினதுக்காகவே 2500 ரூபா 3000 பணமெல்லாம் வசூலிக்கப்படுகிறது. இதுவும் ஏற்புடையதில்லை. எனவே அரசு மருத்துவமனையில் செய்யக்கூடிய அனைத்து உடற்கூறு ஆய்வுகளுக்கு தேவையான பொருட்கள், உபகரணங்கள், வேதிப்பொருட்கள், பாட்டில் போன்ற அனைத்தையுமே அரசு கொள்முதல் செய்து வழங்க வேண்டும். இறந்து போனவருடைய உறவினர்களிடமிருந்து ஒரு பைசா கூட அரசு மருத்துவமனையில் வாங்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 5720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 240 ரூபாய் குறைந்து 45,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 77,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசா பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 297 பேர் உயிரிழந்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் படையினர் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18,000-ஐ நெருங்கியுள்ளது. சுமார் 50,000 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து ஹமாஸ் சுகாதாரத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அஸ்ரப் அல் கத்ரா கூறுகையில், உலகம் முழுவதிலும் இருக்கும் மருத்துவ குழுக்கள் உடனடியாக காசா விரைந்து வந்து அங்கு சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும், நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சை பெற காசாவில் இருந்து வெளியேற தயாராக இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காசா பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 297 பேர் உயிரிழந்துள்ளனர்.
550க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இத்துடன் கடந்த சில வாரங்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18,000-ஐ தாண்டி உள்ளது. இது தவிர இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 49,500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் என்று கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிக்ஜாம் பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டது ஒன்றிய குழு. மழை வெள்ள பாதிப்புகளை மிக சிறப்பாக கையாண்டதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு குழு பாராட்டு. கொப்பரை தேங்காயை அரசே பதப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டும், ஒன்றிய அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். கொடநாடு வழக்கில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு. சாட்சிய பதிவை 1 மாதத்தில் முடிக்க வழக்கறிஞர் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. குழந்தையை அட்டை பெட்டியில் வைத்து ஒப்படைக்கப்பட்ட விவகாரம், சுகாதாரத்துறை மீது தவறு எதுவும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். இனிவரும் செய்திகள். இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 297 பேர் உயிரிழப்பு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகளை காணலாம்.